வேதம் சொல்லுது, வேலிடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம், உம்மிடத்திலே ஒரு நாள் மேலானது. அப்பா, உலகம் தர முடியாத சந்தோஷம், உலகம் தர முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத நிம்மதி, உலகம் தர முடியாத விடுதலை, உலகம் தர முடியாத சுகம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்களுக்காக கொடுக்கிற தேவாவியானவர் நீர் ஒருவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், சகலத்துக்கும் அதிகாரம் உடையவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, மூவர் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன், நீர் எங்களோடு இருக்கிறீங்க அப்பா. எங்கள் மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீங்க. நீரே ஜீவனுள்ள தேவன், நீரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை நன்மையான காரியத்தை செய்திருக்கிறீங்க. நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருவதற்காக நன்றி, நன்றி அப்பா. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு கரமனாந்தி நெக்குரபா, ஒரு தராகத்தமனாந்தி நெக்குரபலாதரை மனேந்தனோ, ரீ தராகத்தமனாந்தி நேக்கு ரீதரி தரலாகதா தரமனா திரಕ್ಕೆ ದಿಲ್ಲ ದೀರ್ಮನೇಂದು ನೋಕು ತಿರಾಕದಿಲ್ಲದರ ದಿರವೆದಿಲ್ಲಕ ದೀರ್ದನಮನಾಂದನಿ ನೇಕ ದಿಲ್ಲಕದ್ಮನಾನಂದನು ಕತ್ತಿರಕದಿನ್ ದಿಮಿನ್ನಾಂದ ದಾಲದರಕದಲಲದ ಬಲದ ಅಬಾಲದ ಗುರ್ ಅಬಾದರಮನ ಅಬಾದರ ಮೇಂದು ನೋಕು ಅಬಾದ ಲೇಕ ದೀರ್ಲದಲಮನಾಂದರಲಕ್ಕಿದಿನಿ ನೇಕದು ದಿರ್ಲಾದರಮನ ದಿರೇಗದಿಲ್ಲದಲ ಬರ. ஓ, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் பாதுகாத்த தேவன். கர்த்தர் முன்குறித்த பிள்ளைகளை பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருந்து எல்லாவற்றிலும் ஆளுகை செய்கிற தேவ ஆவியானவருக்கு நன்றி, நன்றி. மணி மகிமையின் பிரசனம் இந்த சபையை மூடியிருப்பதற்காக நன்றி. மணி மகிமையை பிரசனம் மூடியிருப்பதற்காக நன்றி. துதியின் மத்தியில் அசைவாடு போடுகிற தேவ ஆவியானவர், வார்த்தையின் மத்தியில் அசைவாடு போடுகிற தேவ ஆவியானவர் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆளுகை எடுத்து நடத்த போகிறீங்க. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் மூடி நிரப்பி நடத்த போறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அப்பா, உமக்கே நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, உங்களை அனைவரையும் இந்த நாளில் ஆராதனைக்கு வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ, பக்கத்துல கரங்களை கொடுத்து வரவேங்க. ஓகேங்களா? உங்களை பார்ப்பது சந்தோஷம் சொல்லுங்க. ஓகேங்களா? சோ, தேவனோட சமூகத்துல நம்ம சந்திப்பது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தேவன் ஆராதனை விரும்புகிறவரா இருக்கிறார். வேதகத்துல பார்க்கும் பொழுது அதற்கு உதாரணம் தாவீது தான். எந்த சூழ்நிலையானாலும் அவர் ஆராதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். தேவனோட உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுதும் அந்த இடத்துல அவர் ஆராதித்தார். நம் தேவனை ஆராதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் அது மாறும். ஆமென், ஹல்லேலூயா. சோ, இந்த காலகட்டத்தில் தேவனோட வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தேவனோட வார்த்தை ஒரு சிங்கிள் வேர்ட் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென். சோ, நம்ம ஆராதனை வேளையில தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருப்பார். போதகர் வார்த்தை கொடுக்கும் பொழுதும் தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த வார்த்தை நம்ம ஆவியில பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த நாளில் நம்ம உற்சாகமாக தேவனை ஆராதிக்க போகிறோம். இடத்துல அப்படி எந்திரிச்சு நிற்போமா? நம்ம துதி ஆராதனைக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். சங்கீதம் 103 வசனம் 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல போட்டிருக்கு, யோபு கடவுள் அவரோட செல்வாக்கோட ஆசீர்வதிச்சாரு. அவருக்கு என்ன இல்லை, எல்லாத்தையும் வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆனா சோதனைக்குள்ள வரும்போது
அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் பாருங்க, முழங்கால் இட்ட ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சாரா. எந்த விதமான துக்கம் இல்லாம, எந்த முறுமுறுப்பு இல்லாம ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சாரா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க? ஆமென். நீங்க ஸ்தோத்தரிக்கும் போதெல்லாம் கடவுளுடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். நீங்க ஸ்தோத்தரிக்கும் போதெல்லாம் உங்களோட குறைவுகள் நிறைவாக போகுது. நீங்க ஸ்தோத்தரிக்கும் போதெல்லாம் உங்கள் பாதைகளை ஆண்டவர் செவ்வையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு கரவை தட்டுமா. சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை எந்நேரம் ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். தேவனின் நாமம் மகிமைப்படுமே. ஸ்தோத்திரத்தாலே கிருபை பெருகும் உதடுகள் கனியே. ஸ்தோத்திர பலியில் உயிருள்ளவரே நாவில் சொல்லி நடனத்திலே புது பாட்டினிலே நம் கர்த்தரை துதித்திடுவோம். நடனத்திலே புது பாட்டினிலே நம் கர்த்தரை துதித்திடுவோம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை
எபினேசரா இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளோட இம்மானுவேலா இருக்கிறார். ஹalleluya. இந்த மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் நம்மளை காக்க யெகோவா ஈரேவா இருக்கிறார். ஆமென். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும்
அவர் நாமத்தில பலன் உண்டு, அவர் நாமத்தில வல்லமை உண்டு, அவர் நாமத்தில மகிமை உண்டு. ஹalleluya. இயேசு
அறியாமல் கிடைக்கும் போது ஆண்டவரே உங்க கண்மணி போல் ஆண்டவரே எங்க பாதுகாத்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போல வேற யாரும் இல்லை இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க தள்ளாட விடவே இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நன்றி. மறுபடியும் சொல்லுமா? எங்கோ நான்
தேவனுக்கு கொடுக்கும் பொழுது விசேஷமானதாக கொடுக்க வேண்டும். ஆமென். சொல்லி பாடி இயேசுவே நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவே நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். சொல்லி பாடி இயேசுவே சொல்லுவோமாக. அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவே என்றென்றும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். நாம் வாழ்கிறது கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை மிக சமீபம். அதே நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வேலையை இன்னும் முடிக்கவில்லை. தேவன் தன் வேலையை விட்டு அவர் ஒரு நாளும் அவர் ஓய்வெடுத்ததில்லை. காரணம், தேவனுடைய காரியம், தேவனுடைய ஊழியம் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும். தொடர்ச்சியாக அவருடைய ஊழியம் நடக்க வேண்டும். தேவனுக்கு வேலையாட்கள் தேவை. தம்முடைய ஊழியத்தை, தம்முடைய அழைப்பை சீடர்கிட்ட கொடுத்துட்டு போனார். அதே போல் இன்றைக்கு திருச்சபைக்கும் அவர் வைத்துட்டு போயிருக்கிறார். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஊழியம், தேவனுடைய வேலை, அது ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன், அதாவது ஒரு ஜெனரேஷன் என்ன சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்ததியோடு நிற்பதல்ல. தேவனுடைய ஊழியம் சந்ததிக்கு அடுத்த சந்ததியாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சந்ததியை விட்டு இன்னொரு சந்ததி வரும்போது தேவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர். ஆனால் கர்த்தருடைய ஊழியம் அது தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுகிறோம். நாம் ஜெபிக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கின்றோம், கர்த்தருடைய சபைக்கு வருகிறோம். இதெல்லாம் நல்ல காரியங்கள். ஆனால் இதுக்கு மேலான ஒரு காரியம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே வாழ வேண்டும். தேவனுடைய காரியத்திலே ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு என்ன சொல்கிறார், ஆண்டவரிடத்தில் என்ன பேசுகிறார் என்று எப்போதும் ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு தேவ பிள்ளைகள் தெளிந்த உள்ளவர்களாக, தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். நம் ஆண்டவரை சத்தத்தை கேட்டாதான், அவர் என்ன சொல்கிறார் என்று நாம் அறிந்தாதான் அவரோடு இணைந்து ஊழியம் செய்ய முடியும். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆராதிப்பதும் நல்லதுதான், சபைக்கு வருவது நல்லதுதான், ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது நல்லதுதான். ஆனால் தேவனுடைய சத்தத்தை மட்டும் நம்ம கேட்கலன்னா நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நம்ம இழந்து விடுவோம். எப்பொழுதும் உங்கள் செவிகள் ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று கூர்மை உள்ளவளாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், என் மந்தை என் சத்தத்தை கேட்கும். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு முக்கியமான காரியத்தை நான் இப்பொழுது வலியுறுத்த விரும்புகிறேன். என்னவென்றால், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாம் இருப்பது மிக மிக அவசியம். நாம் ஜெபிக்கலாம், நான் ஆண்டவர் பேசுகிறாரா அதில் கவனம் செலுத்த வேண்டும். எல்லா நேரத்திலும் கடவுள் என்ன சொல்கிறார், நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் என்ன அவருக்காக செய்ய வேண்டும் என்ற அந்த தாகம், அந்த வாஞ்சை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் தேவன் சித்தத்தை செய்கிறேனா, தேவனுக்குள்ளாக வாழ்ந்து வருகிறேனா, அவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்று உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களும் அது தேவனை தேட வேண்டும். நம்முடைய சித்தத்தை, நம்முடைய விருப்பத்தை நாம் தேடாதபடி, அன்பானவர்களே, கர்த்தர் என்ன சொல்கிறார், என்னை வச்சு என்ன செய்ய போகிறார், நான் என்ன அவருக்கு செய்ய வேண்டும் என்று அந்த உணர்வோடு வாழ்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள், நிச்சயமாக அவர் பேச வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது ஆண்டவர் பேசுவார், நீங்கள் மௌனமாக இருக்கும் போது பேசுவார், நீங்கள் நித்திரையில் இருக்கும் போது அவர் தியானம் பண்ணும் போது பேசுவார், அதிகாலையில் நீங்கள் திடீரென்று ஆண்டவர் பேசுவார். எப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார் என்றால், யார் அவருடைய சத்தத்தை கேட்பதுக்கு மிக கவனமாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பேசுவார். பல சத்தங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது, பல காரியத்தில் நாம் பிஸியாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டும். சில நேரத்தில் நீங்கள் தனியாக இருக்க வேண்டும். காடியில் இருக்கும் போதோ, இல்லை தனிமையாக ஆஃபீஸில் இருக்கும் போதோ, இல்லை அறையில் இருக்கும் போதோ ஆண்டவரே பேசும், என்னோடு பேசும், நான் என்ன செய்ய வேண்டும், என்னை கொண்டு நீ என்ன செய்ய போகிற என்று இப்படிப்பட்ட தாகம், பாரம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டும். அது மிக மிக அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய தேவை என்ன, காரியம் என்ன என்று பார்க்கும்போது, அன்பானவர்களே, மத்தேயு 9:35 வாசித்து பார்த்தீர்களென்றால், இயேசு சொல்கிற அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு என்று அங்கே சொல்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய சத்தம் என்ன என்றால், தேவனுக்காக வேலை செய்கிறவர்கள், தேவனுக்காக செயல்படுறவர்கள் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. யோவான் 15:16 நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா, ஒரு முக்கியமான வார்த்தை இயேசுநாதர் சொல்கிறதை கேட்கிறோம். பாருங்கள், வாசிப்போம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இது அருமையான வார்த்தை. இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் இங்கே நம்புறீங்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் முதலாவதாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அன்பானவர்களே, வேதத்தில் இன்னொரு பகுதி உண்டு, இன்னொரு வசனம் உண்டு. மத்தேயு 22:14 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிற
ஓமை சொல்லி தேவராஜ்யம் எவ்விதமாக செயல்படுகிறது என்று சொல்லி கடைசியாக இந்த வார்த்தையை இப்படியாக முடிக்கிறார். 14 வசனம், மத்திய 22:14. அங்கே என்ன சொல்கிறார்? அந்தபடியே அழைத்தவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அந்த அழைப்பை உணர்ந்து செயல்படுகிறவர்கள் சிலர் என்று இயேசு அங்கே முடிக்கிறார். அன்பானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒரு பொதுவான ஒரு அழைப்பை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், உலக மக்களுக்கு வைத்திருக்கிறார். நல்லதுதான். அதே நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்றால் எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கிறது. அநேகர் அவர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவரோ அநேகர் என்று அங்கே நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இங்கே? என்ன சொல்கிறேன்னா, நாம் அனைவரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கோம் என்று நாம் அனைவரும் உணர வேண்டும். இங்கே ஒருவர் கூட எல்லாரையும் ஒரு திரு சபையை கர்த்தர் அழைக்கிறார். ஒரு திரு சபையை கர்த்தர் இங்கே அழைக்கிறார். ஆனாலும் கூட அன்பானவர்களே, அந்த அழைப்புக்கு நாம் உணர்ந்து அந்த அழைப்புக்கு நாம் என்ன மறு உத்தரவு கொடுக்கிறோம்? இயேசு சொல்கிறார், அப்பயே சொல்கிறார் பாருங்க, அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அது என்ன சம்பவத்தில் நடக்குது என்றால், ஒரு ராஜா தன் பிள்ளை மகனுடைய திருமணத்தை செய்கிறார். அந்த திருமணத்துக்கு அநேகரை அழைக்க வேண்டும். அப்போ வேலைக்காரனை அனுப்பி இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வேலைக்காரர்களை போய் ராஜாவோட மகனுக்கு திருமணம், எல்லாரும் வாருங்கள் என்று கூப்பிடும் போது 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணினார்கள். அழைப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த அழைப்புக்கு அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் அதை கவனம் செலுத்தவில்லை, அது ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கவில்லை. அதுக்கு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். ஒருவன் தன் வயலுக்கு போகிறான், அதனால அந்த அழைப்பு அவன் கேட்கவில்லை. இன்னொருவன் தன் வியாபாரத்தில் போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் தன் வேலைக்கு போய்விட்டாங்க, ஆனால் அழைச்சது ராஜா. தன் மகனுடைய திருமணத்துக்கு அழைச்சிருக்கிறார், ஆனால் எல்லாரும் அவங்க சொந்த வேலைக்கு போய்விட்டார்கள். பின்பு ஆண்டவர் அந்த ராஜா சொல்கிறார், இன்னும் வேலைக்களை அனுப்பி நீ போய் தெருவில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு சொல்லி போனார்கள். அவர்களையும் அவர்கள் கொண்டு விட்டார்களாம். அந்த ராஜா கோபம் அடைந்தார்னு போட்டிருக்கிறது. கடைசியாக தான் இந்த வார்த்தை வருகிறது. முடி எப்படிமா வருகிறது? அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஸோ இன்றைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? அழைக்கப்பட்ட அந்த இடத்துல இருக்கிறோமா, இல்லை ஏதோ குறிப்பிட்ட சிலர் என்ற அந்த பகுதியில் இருக்கிறோமா? ஆண்டவருடைய மனவேதனையை தயவாக நாம் அறிந்து கொள்ளணும். மற்றவர்கள் வேதனையை நாம் பார்க்குறோம், நம்முடைய வேதனை நமக்கு பெருசாக இருக்கிறது. மற்றவங்கள் வேதனையை நாம் கலந்து கொள்கிறோம்னா எத்தனை பேர் ஆண்டவருடைய துயரத்தை, ஆண்டவருடைய வேதனையை, ஆண்டவருடைய துக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம்? தேவனுடைய மனசு எப்படி இருக்கணும் எத்தனை பேர் நாம் அறிந்திருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், அநேகரை நான் அழைச்சேன், வந்தது கொஞ்சம் ஆள் தான். நிச்சயமாக அந்த ராஜாவுக்கு ஒரு மிகுந்த வேதனையை கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய மனசை நாம் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்ப்போம். அவருடைய உணர்வையும் நாம் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்ப்போம். நாம் எவ்விதமாக இருக்கின்றோம்? அவருடைய அழைப்புக்கு நாம் செயல்படுகிறோமா? அன்பானவர்களே, வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரையும் அநேகரை அவர் அழைத்தார். நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவை பின்பற்ற. ஆமென், அல்லேலூயா. யாராச்சும் ஒருவர் உங்களை நீங்கள் கிறிஸ்தவரா, எந்த சபைக்கு போகிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரே வார்த்தை தான், நான் இயேசுவை பின்பற்றுற கிறிஸ்தவன். எந்த சபைக்கு போகிறேன் அது எனக்கு முக்கியம் அல்ல. நான் எந்த சபைக்கும் போகலாம், அது தேவனுக்கு ஏற்றதாய், அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எந்த ஒரு கிறிஸ்தவன் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொன்னாதான்
அதுதான் சரி. எந்த சேர்ச்சுக்கு போகிறோம், காஜாங் சபைக்கு நீங்கள் வரலாம், எந்த சபைக்கு போகலாம், எல்லா சபையும் நல்ல சபை தான், அதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். சபை நன்றாக இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் எல்லாரையும் கிறிஸ்தவரான ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அவர்களை கனிகளை பார்ப்பேன். அவர் கிறிஸ்துவை பின்பற்றாக அதுதான் நான் கவனிப்பேன் தவிர, அவர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ குடும்பம், ரொம்ப வருஷமாக நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நம் கிறிஸ்துவை பின்பற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ நம்முடைய அழைப்பு பிரியமானே, அநேகரை அழைத்தார் என்று சொல்லும் போது அது எதை குறிக்குதென்றா, நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் எல்லாரும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம் என்றால், மற்றவர்களை சீடராக உருவாக்க. குழந்தையாய் இருக்கிற கிறிஸ்துவர்களை, புதிதாக வந்த கிறிஸ்தவர்கள் மேலே அக்கறை எடுத்து பொறுப்படுத்து அவர்களை உருவாக்கி எடுக்கிறவன் தான் சீடன். அந்த மனம்தான் ஆண்டவரை தேடுகிறார். அப்போ நம்ம பொதுவாக எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் என்றால், மற்றவர்களை உருவாக்க, மற்றவர்களை சீடராய் உருவாக்க. எந்த ஒரு சபையிலே சீடத்துவம் இல்லையோ அந்த சபை தோல்வி அடைஞ்ச சபை. எந்த ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களை உருவாக்குறதிலே தவறு செய்கிறார்களோ, அதாவது மற்றவர்களை உருவாக்குறதிலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் இயேசுவின் சீடன் அல்ல. இயேசு சொன்னார் மத்தேயு 28:19, நீங்கள் உலகம் எங்கும் போய் நான் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனோ அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் செய்யும்படி கட்டளையாக்கி, அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே அவர்கள் என்னுடைய சீடராக்குங்கன்னு சொன்னார். இது சபை தேவன் கொடுத்த எல்லாருக்கும் ஒரு பொதுவான அழைப்பு. அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்க. என்ன அழைப்பு? மற்றவர்களை குணமாக்க. அல்லேலூயா. மற்றவர்களை குணமாக்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னதை டிக்டாக்கில் கேட்டேன். அது ரொம்ப என் மனதை தொட்டது. அவர் ஒரு திரு சபைக்கு போகும்போது ஒரு சின்ன பிள்ளை சபைக்கு முடிந்து அநேகரை போய் கை கொடுக்குமா, போய் தொடமா, சும்மா போய் தொடமா, போகிற இடத்துலாம் தொடமா. அந்த பாஸ்டர் கேட்டால், என்னம்மா செய்கிற, ஏம்மா எல்லாரையும் போய் தொடர, ஏம்மா எல்லாரையும் போய் தொடரேன்னு கேட்கும்போது அந்த பிள்ளை என்ன தம்மா சொன்னது, சண்டே ஸ்கூலில் எனக்கு ஒரு வசனத்தை கற்றுக் கொடுத்தார்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம். அந்த மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் மனப்பாடம் பண்ணினேன் சண்டே ஸ்கூலில். அதனால் யாராச்சும் தொட்டால் சுகமடைவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சபைக்கு அவர்கள் எல்லோரையும் நான் தொட ஆரம்பித்தேன். என்ன விசுவாசம், என்ன விசுவாசம். எல்லாரையும் நான் போய் தொடுவேன். சுகமடையட்டும், சுகமடையட்டும், சுகமடையட்டும் என்று. அந்த பிள்ளை வசனத்தை கேட்டால், அந்த வசனத்தை மனப்பாடம் செய்தால், அந்த வசனத்தை செயல்படுத்தினார். சுகப்படுத்துவது கர்த்தர், சுகப்படுத்துவது நாம் அல்ல. யார் மேலும் கை வைங்க, பயப்படாதீங்க. யார் மேலும் கை வைக்கலாம், பாஸ்டர் தான் வைக்கணும் அப்படி இல்லை. விசுவாசிக்கிறவனுடைய அடையாளம். நீங்கள் யார் மேலும், அதாவது இந்த அழைப்பு யாவருக்கும் தேவன் கொடுத்த அழைப்பு. யாவரையும் குணப்படுத்துவதற்கு தேவன் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பொதுவான அழைப்பு. இன்னும் ஒரு பொதுவான அழைப்பு என்று சொல்லும்போது, நாம் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்வது, எல்லாருக்கும் சேவை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதோ இங்கே முன்னுக்கு வந்த லீடர்கள் மாற்றமல் அப்படி நினைக்கவே கூடாது. இயேசு சொன்னதை நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்? சீடருடைய கால்களை கழுவினார். கழுவின பின்பு அவர் என்ன சொன்னார்? நான் போதகரும் ஆண்டவருமாக இருக்கிற நானே மற்றவருடைய கால்களை கழுவுகிறேன், அதே போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இது கட்டளை. நீங்களும் போய் செய்யுங்கள், நீங்களும் போய் செய்யுங்கள், நீங்களும் போய் செய்யுங்கள் என்று ஆண்டவர் தன் சீடர்களை பார்த்து சொன்னார். நான் ஆண்டவர் தான், நான் போதகர் தான், ஆனாலும் நானே பிறர் காலை கழுவினேன், ஆனால் நீங்கள் போய் செய்யுங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை. இது காஜாங் ஏஓதி சபையோட ஒரு சட்டம் அல்ல, இது தேவன் சபைக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அல்லேலூயா. அப்போ நம்ம யாவரும் ஊழியம் செய்யவோ சேவை செய்யவோ ஏதாவது வழியிலே கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் ஒளியாக இருக்கவும் உப்பாக இருக்கவும் தேவன் அழைச்சிருக்கிறார்.
நீங்கள் கனி கொடுக்கவும் தேவன் அழைச்சிருக்கிறார். அந்த கனிகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று அழைச்சிருக்கிறார். அதான் அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அந்த 16ஆம் வசனம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டார்? போங்கள், கனி கொடுங்கள் என்று சொன்னார். அந்த கனியோ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், நாம் செய்கிற ஊழியம் தொடர்ச்சியாக இருக்கணும். பாதியில் நிற்கக்கூடாது, பாதியிலே விட்டுட்டு போகக்கூடாது, பாதியிலே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறார், கனி கொடுங்கள், அந்த கனிகளோ நிலைத்திருப்பதாக. நிலைத்திருப்பதாக அதான் அப்படி சொல்கிறார். கனி என்பது பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. கனி என்பது நாம் வளர்ந்து வருவது. கனி என்பது ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மரம் கனி கொடுக்கும், அது சாப்பிடாது. ஆனால் அந்த கனி பிறர் சாப்பிடுவார்கள். அப்போ உங்கள் வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நிலைத்திருக்கணும். பிறருக்கு உதவி செய்கிறதில் பெருகணும், நன்மை செய்கிறதில் பெருகணும், மற்றவர்களுக்கு போதிப்பதில் பெருகணும், கற்றுக் கொடுப்பதில் பெருகணும், மற்றவர்களை சந்திப்பதில் பெருகி கொண்டே இருக்கணும். அது ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் கனி நிலைத்திருப்பதாக. இந்த வருஷம் செய்கிறேன், அடுத்த வருஷம் செய்யலன்னு அது நிலைத்திருக்கலை, நிலைத்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு தடவை கனி கொடுத்தீங்கன்னா கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் அந்த வசனம் அவ்விதமாக சொல்லுது பாருங்கள். அது அப்படி தான் எழுதியிருக்கின்றது. அல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே, கர்த்தர் யாரை அழைத்தாரோ அவர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். பயப்படாதிருங்கள். தேவன் உங்களை அழைச்சார்னா பயப்படாதீங்க. தேவன் உங்களை பயன்படுத்தும் போது பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. என் ஆண்டவர் ஒருவனை பயன்படுத்தும் போது, ஒருவனை அழைக்கும் போது அவருக்கு தெரியும் என்ன செய்யணுன்ட்டு. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் என்ன செய்யணுன்ட்டு. அதனால் தேவன் உங்களை ஏதோ திடீரென்று அழைச்சி ஏதாவது மாட்டி விட மாட்டார். அந்த அழைப்புக்கு ஏற்ற காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நாம் கனி கொடுக்கலாக இருக்க வேண்டும். சங்கீதம் பாருங்கள் 92, சங்கீதம் 92 15 வசனம் சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாகவும் இருப்பார்கள். அதாவது வயதான வரைக்கும் கனி கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். பைபிள் அப்படி சொல்லுது. என் வேலை முடிஞ்சு, ஊழியம் முடிஞ்சு அப்படி நீங்கள் சொல்லவே கூடாது. பைபிள் சொல்லுது, அவர்கள் முதியோர் வயது வரைக்கும் அவர்கள் கனி கொடுப்பார்களாம். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு 5 காரியத்தை சீக்கிரமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 6 மணிக்குள்ளே 5 காரியம் 6 மணிக்குள்ளே முடிக்க விரும்புகிறேன். அதாவது என்னவென்றால், தேவ பிள்ளைகளே, there is a special favor and blessing to those serve God and be partnership with God. அப்படி என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதாவது கடவுளுக்கு சேவை செய்து அவருக்கு உடன் ஊழியராக இருப்பவர்கள் மேல் கர்த்தர் விசேஷ தெய்வம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தேவன் நிச்சயமாக தமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அவர் வறுமையாக விடவே மாட்டார். That's a special blessing. தேவனுடைய தயவும் தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருக்காக அவரோடு சேர்ந்து, அதாவது என் போஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார், நாம் அனைவரும் கர்த்தரோடு உடன் ஊழியர்கள். நீங்கள் யாரோடு ஊழியம் செய்றீங்க? வானத்தையும் பூமியும் படைத்தவரோடு ஊழியம் செய்றீங்க. சகலமும் அவருக்குள்ளே இருக்கின்றது. அவன் நினைச்சா என்ன வேணா செய்யணும். ஆனால் அவரோடு நான் பாடினச்சு ஊழியம் செய்தால் என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளோடு நிற்கிறீங்க. கடவுளை உங்களுக்கு ஊழியம் செய்வதில்ல. சில பேர் கடவுளை அவங்களுக்கு ஊழியம் செய்வாங்க. கடவுளை அவங்களுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரை இது செய்யுங்க, ஆண்டவரை அதை செய்யுங்கன்னு. இல்லை, நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய தான் வந்தேன். அப்போ பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஒரு சில காரியங்களை மனதில் தோன்றுச்சு. காலையில் ஒரு வாரத்தில் எந்திரிக்கும் போது திடீரென்று ஒரே ஒரு வார்த்தை வந்தது. அது மனதில் வந்தபோது காரியத்தை தியானம் பண்ணினேன். அதில் ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காலையிலே மனதில் வந்தது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. காலையில் கண்ணை திறந்தோன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, சபையில் தலைமைத்துவத்தில் எல்லாம் வந்திருக்கிறார்கள்.
அவர்களுக்காக என்னோட பேசுங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஒவ்வொரு தலைமத்துவத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ தேவனை தெரிந்து கொண்டவர்களுக்கு விசேஷ தயவும் ஆசீர்வாதங்கள் உண்டு. முதலாவது என்ன ஆசீர்வாதம் என்றால், யூ ஹேவ் ஸ்பெஷல் ஃபேவர் ஃப்ரம் ஹெவன். உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு தயவு உண்டாகும். பிலீவ் இட் அண்ட் ரிசீவ் இட். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பரலோகத்திலிருந்து ஒரு தயவு ஆசீர்வாதம் உண்டாகும். பிரியமானவர்களே, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், ஒருவரும் தனக்கென்று எடுத்துக்கவே முடியாது. எதுவுமே எனக்கு தேவன் கொடுக்காவிட்டால் ஒருவரும் தனக்கென்று எடுத்துக்கவே முடியாது. பரலோகம் அனுமதி கொடுக்காமல் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. எதுவுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தலைமத்துவம் என்பது மனிதன் கொடுக்கப்பட்டதல்ல. காஜாங் ஏவோதி சபை உங்களுக்கு கொடுக்கல. இது பரலோகம் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து வந்த நன்மை உங்கள் வாழ்க்கையிலே வந்தது என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 3:27. யோவான் பிரதி உத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. பரலோகம் அங்க கிரீன் லைட் கொடுக்கணும். பரலோகத்தில் அங்க ஒரு மீட்டிங் இருக்குது. பரலோகத்தில் தேவன் அங்க அங்கீகரிக்கும் போது தான் கீழே நடக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் தற்செயலாக ஊழியத்துக்கு வரல. அங்கே பரலோகத்தில் ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. அது யோவான் அறிந்திருந்தார். எந்த மனிதனும் தனக்கென்று எடுத்துக்கவே முடியாது. அது தேவன் அவனுக்கு கொடுத்தாதான். எந்த ஒரு மனிதன் தனக்கென்று எடுத்துக்கொள்கிறானோ அதில் நிலைத்திருக்க மாட்டான். அது அவனுக்கு சொந்தமாகாது. அது அவனுக்கு பிரச்சனையே ஆகிவிடும். ஆனால் தேவன் கொடுத்தார் என்றால் அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே வசனம் சொல்லுது, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாதொழிய அவன் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதென்று. அல்லேலூயா. எல்லாமே தலைத்துமை என்பது மனிதனால் உருவாக்கப்படவில்லை. ஆனால் தேவன் அதை தருகிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் தான் சகல அதிகாரத்தையும் தலைவர்கள் எல்லாம் நியமிக்கிறார். யாரு? கடவுள் நியமிக்கிறார். ஆனால் தான் சொல்கிறேன், பரலோகத்திலிருந்து வந்த காரியங்கள். தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவங்க நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களை நியமித்தது நான் அல்ல, கடவுள் நாமத்தில் தான் ஜெபம் பண்ணினேன். உங்களை நியமித்தது கடவுள். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுகிறது, இந்த பாருங்க, let every soul be subject to the higher powers. மேல அதிகாரத்துக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஏன்? வாசிங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அனுமதி கொடுக்காம யாரும் தலைமைத்துவத்தில் வர முடியாது. அப்ப கடவுள் தான் ஒரு நபரை அதிகாரத்திலே தலைமைத்துவத்தில் வைக்கிறார் என்று இந்த வசனம் நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதா. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் அன்பார்களே, ஊழியத்தில் இருக்கும் போது இது தேவன் கொடுத்த ஊழியம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். தேவன் கொடுத்த காரியம் நினைக்க வேண்டும். மற்றவர்களும் சபை அங்கத்தினர் யாவரும் இவர்களோடு நீங்கள் பிரயாசம் பண்ணுவதோ இவர்கள் ஒரு மாறி நினைப்பதோ நினைச்சிங்கண்டா நீங்கள் கடவுளை சந்திப்பீர்கள். அதை உங்கள் மனதிலே வைக்க விரும்புகிற காரணம், ஒவ்வொரு தலைமத்துவம் தேவன் நியமித்தார் என்று பைபிள் சொல்கிறது. அதனால் தேவனுக்கு நாம் கனம் செலுத்தும் போது அவர் உண்டாக்கின தலைமத்துவத்துக்கும் கனம் செய்வது அவசியம். பைபிள் சொல்லுது, அதே வசனம் சொல்கிறது, அதிகாரத்தை எதிர்க்கிறவன் தேவனை எதிர்க்கிறான். அதிகாரத்துக்கு எதிராக நிற்கிறவன் தேவனுக்கு எதிராக நிற்கிறான் என்று பைபிள் சொல்றது. அதனால நம் அதிகாரத்தோடு
தேவன் நியமித்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. 1 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். 1 திமோத்தி 3:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? பவுல் சொல்கிறார், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான். அல்லேலூயா. ஊழியத்தை செய்ய விரும்புகிறவன் அவன் நல்ல வேலையை தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆமென். எல்லா நல்ல ஈவும் எல்லா பூர்ணமான எந்த வரம் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருகிறது. அப்போ ஊழியம் என்ன காரியம்? நல்ல வேலை. என்ன வேலை? குட் ஒர்க். கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால் நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரே ஒரு வேலை தான் நல்ல வேலை. என்னது? கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. அல்லேலூயா. என்னை படைத்தவர், என்னை உருவாக்குனவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். அதான் சிறந்த ஊழியம். அது மட்டும் தான் பரலோகம் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போக போகுது. இந்த உலகத்தில் என்னென்ன வேலை செய்தாலும் இங்கே கூட செட்டில் ஆயிரும். உலகத்தில் டாக்டரு இல்லை லாயரோ எந்தெந்த ஊழியம் இருக்கட்டும், நீ பெருமை பாராட்டு ஒன்றுமே இல்லை. பெருமை பாராட்டு ஒன்றே ஒன்று தான், வானத்தை பூமியை உண்டாக்குனவருக்கு ஊழியம் செய்வது தான் நல்ல வேலை என்று பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்ல வேலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 2வது காரியம், நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது என்ன உண்டாகி இருக்கும் தெரியுமா பிரியமானவர்களே? தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறார். தேவன் தமது கிருபையை தருகிறார். பிரியமானவர்களே, கிருபை பொதுவாக செயல்படும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கு டபுளாக இருக்கும். நான் தான் அங்கே சொல்கிறேன், ஊழியம் செய்கிறவர்களுக்கு எல்லாமே டபுளாக கிடைக்கும். இதுதான் உண்மை. இதுதான் பைபிளில் இருக்கிற சில ரகசியம். அவர்களுக்கு தேவன் விசேஷ கிருபையை தருவார். இந்த கிருபை ரட்சிக்கப்படுவதற்கு அந்த கிருபை இல்லை, இது வேற கிருபை. இது வேற கிருபை. அல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வரைக்கும் இந்த காரியத்தை பவுல் தெளிவாக சொல்கிறார். The second heaven favor, முதலாவது பரலோகம் தயவு, இரண்டாவது என்ன சொன்னேன்? இரண்டாவது தேவனுடைய கிருபை. தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறாராம். இரண்டாவது காரியம் ஊழியம் செய்கிறவர்களுக்கு. வாசிங்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். கிருபையினாலே அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா. லீடர்ஸ், சேசர் லீடர்ஸ், இங்கே யாராக இருந்தாலும் ஊழியத்தில் நியமிக்கப்பட்ட நீங்கள் கிருபையாலே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கிருபை, உங்களுக்கு ஒரு புதிய கிருபை தேவன் தந்திருக்கிறார். பவுல் ஏன் இதை சொல்கிறார்? அவருக்கு நல்ல படிப்பு இருந்துச்சு. அவர் யூதன், நியாயப்பிரமாணத்தை எல்லாமே கடைப்பிடிக்கிறவன். தனக்குள்ள அவர் ஒரு நீதிமானை போல வாழ்ந்திருக்கிறார். பக்தியாக இருந்திருக்கிறார். நல்ல ஹை படிப்பு. அவர் சொல்கிறார், அது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கல. என் எஜுகேஷன் பார்த்து கர்த்தரை அழைக்கல, என்னுடைய ஞானத்தை பார்த்து கர்த்தரை அழைக்கல, எனக்கு இருக்கிற திறமையை பார்த்து கர்த்தரை அழைக்கல, அவருடைய கிருபையினாலே என்னை அழைச்சாருன்ட்டார். சில பேர் நாம் நினைப்போம், இவங்களுக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, அனுபவம் இருக்குன்னு. ஆண்டவர் அதை பார்க்க அழைக்கல. பவுல் அழகாக சொல்கிறார், அவர் கிருபையினால என்னை அழைச்சாருன்ட்டார். அப்போ தேவனுடைய அழைப்பு ஒரு மனிதனுக்கு வரும்போது அன்பானவர்களே, அது கூடவே கிருபையும் அவர்களுக்கு தேவன் தருகிறாராம். அல்லேலூயா. அப்போ கிருபை பெற்றவர்கள், அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் என்ன தருகிறார்? அவர்களுக்கு ஒரு விசேஷ கிருபையை தருகிறார். அந்த கிருபை எப்படி உண்டாகிறது பிரியமானவர்களே? அறிந்து கொள்ளுங்கள். தாயின் கருவில் இருக்கும் போது என்ற காரியத்தை அவங்க அங்கே சொல்கிறாரு. நீங்கள் திடீரென்று இப்போ ஊழியத்துக்கு வரலை, திடீரென்று ஆண்டவர் உங்களை நியமிக்கல. நீங்கள் வயிற்றில் இருக்கும் போது ஆண்டவர் நியமிச்சிட்டார். உங்களுக்கு தெரியுமா? லீடர்ஸ், தலைமைத்துவத்தில் இருக்க யாரும், மியூசிஷியன், பிஏ, எல்லாரும் சொல்கிறீங்க. ஆஷர், நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி காஜாங்கில் பாஸ்டர் போட்டிருக்கேன். இல்லை, நான் போடலை. உங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் போது ஆண்டவர் போட்டுட்டார். நீங்கள் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்வீங்க, நீங்கள் வேன் ஓட்டுவீங்க, எல்லாமே ஆண்டவர் நியமிச்சிட்டார் யார் யார் என்னென்ன செய்வோம் என்று. அப்போது நம்முடைய அழைப்பு எங்கே வந்திருக்குண்டா, அம்மா வயிற்றுலேருந்து வந்துருச்சு. ஆமென். பிரியமான, எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. ஆனால் எல்லாரும் அந்த அழைப்பில் இணையாதனால தான் உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. நான் சிலரை மட்டும் நான்
ஒரு ஹைலைட் பற்றி பேச விரும்பலை. ஆனால் யார் வந்து அந்த தேவனுடைய அழைப்புக்குள்ளே பூடுறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு கிருபை வந்துடும். அதான் நான் அதே தான் சொல்ல வருகிறேன். அந்த கிருபைக்குள்ளே பூந்துட்டா அவருடைய கிருபை விசேஷமாக விளங்கும். அதனால் ஆண்டவர் வந்து பவுல்கிட்ட சொல்கிறா, உன் பலவீனத்தில் என் கிருபை வரம்பா, ஏன்னா என் ஊழியத்தை நீ செய்கிற. அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்றதுக்கு ஆண்டவர் விசேஷ கிருபைகளை தருவார். அல்லேலூயா. நான் என்ன நம்புகிறேன்னா, சொன்னல பரலோக தயவு என்று சொல்லும் போது, அன்பார்களே, நீங்களும் பரலோகத்துக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்க. எப்போ நீங்கள் பரலோகத்தோடு கனெக்ட் பண்ணிட்டீங்களோ உங்களை யாருமே தொட முடியாதுன்னு ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பொறுப்பாளி கர்த்தர், உங்கள் மேலே இருக்கிறவர் கர்த்தர், உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை பார்த்து கொள்கிறவர் கர்த்தர், உங்களை தொடுகிறவரை கர்த்தர் சந்திப்பார். ஏன்னா ஹெவன் இஸ் ஆல்ரெடி டேக் ஓவர் உங்களை. அதனால் தேவன் உங்களை அழைத்தான்னு சொல்லும் போது நான் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு மனிதனை தேவன் அழைத்தார் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், டோன்ட் பிளே, டேக் இட் சீரியஸ்லி. நான் அழைத்தது கர்த்தர், இதை நாம் சீரியஸாக பார்க்கணும். இட்ஸ் நாட் இது ஏதோ பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வந்தாங்க, ஏதோ காஜாங் சபையில் போட்டிருக்காங்க. இது கடவுள் நியமித்திருக்கிறார். போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் நீங்கள் போராட தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்காக போராடும். ஏன் சொல்லுங்கள், நீங்கள் அவருடைய கம்பெனி கீழே இருக்கீங்க. சாதாரணமான கம்பெனியில் வேலை செய்கிற உங்களுக்கு இன்சூரன்ஸு கவர், ஒய்ஃபுக்கு கவர், ஆக்சிடென்ட்க்கு கவர், இந்த கவர் அந்த கவர்னு கொடுக்குறாங்க. கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் என்ன கவர் கொடுப்பாரு? என்ன கவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? பரலோகமே உங்களை டேக் ஓவர் பண்ணிடும். நான் நம்புகிறேன் 100க்கு 100. நான் தனியாக இங்கே நீங்கள் நானும் செயல்படலை. நமக்கு மேலே ஒரு ஒத்தரொட்டி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது பிலாத்து பார்த்து சொன்னா, என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லைன்ட்டார். பரலோக அதிகாரம் உனக்கு சொல்லாவிட்டால் நீ என்னை தொட முடியான்ட்டார். அதே போல் நான் நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் உங்கள் மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஏனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்திலே நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நம் மேலே இருக்கிற நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமம் நமக்கு அதிகாரத்தை தந்து அதை பாதுகாக்கின்றது. அல்லேலூயா. எரேமியா 1ஆம் அதிகாரம் 4லிருந்து 5 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தேவன் எரேமியா பார்த்து சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை அழைத்தேன் தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக. ஆனால் எரேமியா ஊழியம் செய்தார எவனும் ஒழுங்காக கேட்கல. அப்படி தான் அவருடைய ஊழியத்தில் யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்கல. ரொம்ப வேதனையாச்சு. பயப்படாத, நான் உன்னோட இருப்பேன், நீ பேசிக்கொண்டே இரு. கேட்குறாங்களோ கேட்கல இல்லையா, நீ போய் பேசு அப்படின்ட்டார். அல்லேலூயா. அவன் சிறு பையனாக இருந்தான், அவன் தகுதியில் தான், ஆனால் ஆண்டவர் அவனை அழைச்சான். அல்லேலூயா. ஆமென். இப்போ 2வது காரியம் அன்பானவர்களே, தேவ கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. அதான் பவுல் சொல்கிறார், நான் தேவ கிருபையால் அழைக்கப்பட்டேன். மனிதனுடைய ஞானத்தினால் பலத்தினால தேவ கிருபையாலே நான் அழைக்கப்பட்டேன் என்று இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:10 அவர் என்ன சொல்கிறாண்டா, ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை. பாருங்க, அவருடைய ஞானத்தை பலத்தை அவருடைய அதெல்லாம் நம்பலை. ஒன்று நம்பி இருக்கா, ஐ லீவ் பிகாஸ் ஆஃப் காட் கிரேஸ். காட் கிரேஸ் அவர் அறிந்தார். ஆமென். ஏன் அவர் கிரேஸை பற்றி ரொம்ப பேசுகிறாரு தெரியுமா? ஏன் கிரேஸை பற்றி ரொம்ப பேசுகிறான்னா, ஏன்னா பவுல் ஆண்டோடைய அன்பை ரொம்ப அனுபவப்பட்டவர். நீங்கள் யாராச்சும் அன்பை நல்லா உணர்ந்திருந்தீங்கன்னா அவங்க மேலே மதிப்பும் மரியாதை வரும். பவுல் வந்து சபையை துன்பப்படுத்தினவர், கொலை செய்தவர், மிக கொடூரக்காரர், மிக அவர்தான் சொன்னார், பாவியில் நான் தான் பெரிதான பாவி, ஆனாலும் என்னை அவர் ஒதுக்கி தள்ளவில்லை. அதை அவர் உணர்ந்தார். என்னை அவர் புறக்கணிக்கவில்லை, அவர் அதை உணர்ந்தார். என்னை இந்த ஊழியத்துக்கு போட்டது பார்க்க போனால் நான் தகுதியே இல்லை, தேவ கிருபை என்னை அழைச்சி சென்றார். நான் இந்த ஊழியத்தை தெரிந்து கொள்ளவில்லை, என் படிப்பு நிமித்தமா என் திறமை நிமித்தமாக நான் ஊழியத்துக்குள்ளே போல அவர் என்னை ஊழியத்துக்குள்ளே தள்ளி விட்டார் என்றார்.
ஹல்லேலூயா. பவுல் அதை உணர்ந்தார். காரணம் தேவ அன்பு அவர் வாழ்க்கையில் இருந்தபடியால், அது கிருபையால் தான் நடந்தது என்று அவர் உணர்ந்தபடியால் அவர் ஆண்டவருடைய கிருபை அதிகமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் விசேஷம் கிருபை. மூன்றாவது, தேவன் அழைத்தவர்களை தெரிந்து கொண்டவர்களை என்னதான் செய்கிறார்? அவர்கள் மேலே விசேஷ அன்பை வைத்திருக்கிறார். உங்கள் வீட்டில் 4-5 பிள்ளைங்கள் இருக்கும். அதில் ஒரு பிள்ளை ஒன்று நல்லா வேலை செய்து, நல்லா அப்பாவுக்கு பிரியமாக இருக்குது, எல்லா காரியத்தையும் உங்களுக்கு உதவியாக இருக்குது. எப்படி இருக்கும் உங்கள் மனசு? 4-5 பிள்ளை இருந்தாலும் சரி, இந்த பையன் ஒரு வித்தியாசமாக இருக்கிறானே, இவன் எனக்கு எல்லாமே உதவியாக இருக்கிறானே, இவனுக்கு எப்போதும் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறானே, என் குடும்பத்தில் அவன் எல்லா காரியம் எனக்கு உதவியாக இருக்கனால, எப்படியோ 4 பேர் இருந்தாலும் 5வது பேர் ஒரு விசேஷ அன்பு இருக்கும். ஏன்? தேவன் அப்படிதான். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. எஃபேசிய 1:4-6 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். எஃபேசிய 1:4-6 வரைக்கும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அவ்வளோதான். 6ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்களா? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பு செலுத்தியிருக்கிறார். தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தியிருக்கிறார் என்று பவுல் அங்கே வர்ணிக்கிறார். அதே வேளையில் ரோமர் 8:28 வசனம் பார்த்தீங்களா? அங்கே இன்னும் தெளிவாக பவுல் சொல்லியிருக்கிறார். ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தில் பார்க்கும்போது அன்பானவர்களே, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சித்தத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லா தீமையை நல்லதாக மாற்றிடுவாராம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றிடுவார். கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் நானும் செய்யும் போது உங்களுக்கு தீமை வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். ஆனால் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஏன்னா பைபிள் சொல்றது அவளை நன்மையாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோசப் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். அதனால் ஆண்டவர் அவனோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்மையாய் மாற்றி விட்டார். ஸோ நீங்களும் நானும் அன்பாளர்களை, கடவுளை நாம் ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம மேல் விசேஷ அன்பை செலுத்துகிறார். ஒருவேளை உங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியுமான இல்லை, ஆண்டவருடைய அன்பு எல்லாருக்கும் சமம் என்பது அது பொதுவானது. அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிருபை சில நேரத்தில் பொதுவானது. ஆனால் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் விசேஷமாக வைத்திருக்கிறார். வசனத்தின்படியே இங்கே நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு விசேஷமாக கிரியை செய்து என்று ரோமர் 8:28 நாம் பார்க்குறோம். கடைசியாக அன்பானவர்களே, கடைசியாக ஆண்டவர் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார் என்று அறிவது மிக மிக முக்கியம். 1 தீமோத்தேயு 1:12-14 வரைக்கும் இங்கே பவுல் அழகாக சொல்கிறார். அடுத்த ஒரு முக்கியத்தை சொல்கிறார். கர்த்தர் ஏன் அவரை அழைச்சார் என்று சொல்கிறாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 1:12-14 வரைக்கும். என்னை பலப்படுத்துகிற தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டு. இந்த வசனம் ஒரு டீப்பான வசனம். என்னை உண்மை உள்ளவன் கண்டு என்னை அழைச்சார்ன்றார். அப்படின்னு அவர் தன்னை உயர்த்துகிறாரா? இல்லை அவர் தன்னை பெருமையாக பேசுகிறாரா? நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன், நான் ரொம்ப சரியாக இருக்கனால, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கனால ஆண்டவர் அழைச்சார்னு சொல்கிறாரா? இது அதை பற்றி சொல்லலை. பர்ஃபெக்டாக இருந்தேன், அதனால் என்னை அழைச்சார், எனக்கு எல்லாமே குறையில்லாமல் இருந்தது, அதுக்காக அழைச்சார், அது அர்த்தம் இல்லை. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்களா, மோசே இஸ் நாட் அ பர்ஃபெக்ட், ஜெரமியா இஸ் நாட் அ பர்ஃபெக்ட், பீட்டர் எல்லாமே பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் தேவன் அவர்களிடத்தில் உண்மையை பார்த்தார். சிறு வேளையிலே உண்மையை பார்த்தார். ஆடு மேய்க்கிற தாவீதை உண்மையாக பார்த்தார். மோசே தன் மந்தையை மேய்த்தது உண்மையை பார்த்தார்.
பேதுரு இரவு பகலும் தன் வேலையில் உண்மையாக இருந்ததை பார்த்தார். பவுல் நியாயப்பிரமாணத்து மேலே உண்மையை பார்த்தார். ஆனால் அவர்களுக்குள்ளே எல்லாம் குறை இருந்துச்சு. அதுதான் இதோடைய அர்த்தம். அவர் சொல்ல, தேவன் என்னை உண்மை உள்ளவர் என்று கண்டு என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவரை சோஸ்தரிக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவர் என்று கர்த்தர் கண்டது நான் பர்ஃபெக்ட் நாள் அல்ல, எனக்குள்ள நிறைய குறை இருக்குது, ஆனாலும் அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டு அப்படி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார் அன்பானவர்களே, அது என்னத்தை காட்டுதுன்றா, தேவனுடைய வார்த்தைக்கு உடனே நம்ம பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு உடனே நம்ம சப்மிட் பண்ணுறோம், உடனே நம்ம ஒபே பண்ணுறோம், உடனே நம்ம செவி கொடுக்குறோம், உடனே நம்ம அதிகாரத்துக்கு சின்ன சின்ன காத்து கீழ்ப்படையில ஆண்டவர் தான் பார்க்குறாரு. நம்ம கேள்வி கேட்டுட்டு நம்ம எதிர்த்து பல காரியம் சொல்லிக்கிட்டு இருந்தால் தேவன் அதையும் பார்ப்பார். அப்போ ஆண்டவர் நம்ம பயன்படுத்த முடியாத நிலை வரும் காரணம் என்ன, நம்ம நிறைய நேரத்தில் சில நேரத்தில் சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணாதனால அது வேறு மாதிரி மாறிவிடும். அப்போ இந்த உண்மை உள்ளவன் என்று பார்க்கும்போது அதை எதை குறிக்குதுன்றா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருப்பது, கர்த்தரை இடம் வைப்பது. பைபிள் சொல்லுது, சிறு காரியத்தில் உண்மையாக இருக்கிறவனை தேவன் பெரிய காரியத்தில் வைக்கின்றார். அல்லேலூயா. அப்போ சிறு சிறு ஊழியங்கள் கொடுக்கும் போது, சிறு சிறு காரியம் கொடுக்கும் போது அதில் நம்ம முறுமுறுப்பு இல்லாமல் நம்ம அது உண்மையாக பயபக்தியோடு தேவ பயத்தோடு செய்தோம்ன்றா கர்த்தர் உள்ளத்தை பார்க்குறார். கர்த்தர் உள்ளத்தை பார்க்குறார். நம் உள்ளத்தை பார்த்து தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது, தோட்டத்தை இல்லை. மனிதர்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து இவங்களாம் தகுதி இல்லாதவர்கள், இவங்கள போய் பாஸ்டர் போட்டிருக்கிறாரு, இவங்களாம் எப்படி, இவங்ககிட்ட அந்த பர்ஃபெக்ட்னஸை நான் சொல்கிறேன் பிரியமானங்களே, இங்கே இருக்கிறவங்க யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. இங்கே எல்லாம் நின்றவங்க எல்லாம் தேவ கிருபையில் தான் நின்னாங்க. அதே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சில நேரத்தில் அவங்கள காட்டில் நாம் சிறந்தவர் என்று நீங்கள் உட்காந்து அங்கே யோசித்தால் தேவன் உங்களை விசாரிப்பார். ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டும். நம் மற்றவர்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன், நான் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கேன்னு நம்ம யோசித்தோம் என்றால் நம்ம மாட்டிக்கொள்வோம். ஏன்னால் எல்லாரும் கிருபையால் தான் நிற்கிறோம். அல்லேலூயா. இங்கே யாரையும் நான் பர்ஃபெக்டாக எடுக்கவும் முடியாது, ஏன்னா நானே பர்ஃபெக்ட் இல்லையா. நம்ம யாவரும் பூர்ணமானவர் அல்ல. ஆனால் அறிந்து கொள்ளுங்க, பவுல் சொல்கிறார், நான் உண்மை உள்ளவருடைய கண்டு என்னை என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று கண்டு, நீங்கள் பரிபூர்ணமானவர்கள் சொல்லலை, உண்மை உள்ளவர்கள் என்று. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களை அழைத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். 5 காரணம் சொல்லிட்டேனா? நாளை சொன்னேன். சரி, 4 வச்சுக்கோங்க. நான் இதை ஆயத்தப்படுத்தும் ஒரு காரியத்தை உணர்ந்தேன். பரலோகம் எனக்கு மேலே இருக்குதுன்னு நான் உணர்ந்தேன். நான் ஆண்டவருக்கு அது ஊழியம் செய்ய தான் வந்தேன். மனிதன் நம்மை பார்த்து பூர்ணமில்லைன்னு சொல்லலாம், ஆனால் அவர் உண்மை உள்ளன்னு கண்டு தான் இங்கே உட்கார்ந்து நிற்கிறேன். நீங்களும் அப்படி தான். ஞானத்தினால் சில பேர் இன்னும் சிறந்திருக்கலாம், திறமை இன்னும் கூட இருக்கலாம். அதை பார்த்து ஆண்டவர் அழைக்கலை, கிருபையால் அழைச்சார். பவுல் சொல்கிறா, நான் கிருபையால் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். அவர் என்னை உண்மை உள்ளது கண்டு என்னை அழைத்தார். அல்லேலூயா. தாயின் கருவில் இருக்கும் போது அழைத்தார். ஸோ அதனால் அன்பானவர்களே, நம் அனைவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தேவன் அழைக்கிறார். ஸோ நீங்கள் மற்றவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அன்பானவர்களே, யார் யார் தலைமைத்துவத்தில் இருக்கிறார்களோ அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. ஆமென். அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்கள். யார் யார் உங்கள் பகுதியில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு கை கொடுங்க, அவங்கள செயல்படுங்க. ஆமென். நீங்கள் அவர்களோட ஒத்துழைச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு ஒத்துழைக்கிறீங்க.
நீங்கள் அவர்களுக்கு கை கொடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கே கை கொடுக்கணும். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். காரணம், ஆண்டவர் கிருபையாலே நம்மளை அழைத்திருக்கிறார். தேவ விசேஷ தயவு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஒருவனும் தனக்கென்று எடுத்துக்கவே முடியாது. எனக்கு ஊழியம் வேண்டும் என்று நாம் தேட தேவையே இல்லை. ஊழியம் நம்மை தேடி வரும். ஆண்டவருடைய கிருபை நம்மை தேடி வரும். பரலோக தயவு நமக்கு உண்டாகும். தேவன் நம்ம மேல் விசேஷ அன்பை செலுத்துவார். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் மேலே அவர் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் பரிபூர்ணன் அல்ல, ஆனால் நீ என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறீர். நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் என்னை தெரிந்து கொண்டீரப்பா. இதற்காக கனி கொடுப்பதற்காக, கனி கொடுத்து அந்த கனியிலே நீங்கள் நிலைத்திருப்பதற்காக கைகளை ஊற்றி ஆண்டவரை நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? தேவன் பேசட்டும். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்பது மிக மிக அவசியம். தேவன் பேசினார், ஒரு மனிதன் தாழ்மை அடைந்திருவான். தேவன் பேசினார், ஒரு மனிதன் அவருடைய சித்தத்துக்கு செயல்பட ஆரம்பிப்பார். தேவன் பேசினார், சத்தியத்திலே ஜீவிக்க அவன் ஆயத்தப்படுவான். தேவன் பேசினார், அவனுடைய வாழ்க்கை தூய்மை அடைந்துவிடும். எல்லாரும் எழுந்து நிற்போம். வர வேண்டும் தேவ ஆவியானவர். இந்த பாடலை போடுவோம். Holy Spirit, கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஜீசஸ், வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா, ஒரு புதிய அபிஷேகம். ஹல்லேலூயா. வர வேண்டும் தேவ. எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தை தருவாராக. வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமை அபிஷேகியோ அனல் மூட்டுமையா, ஆட்கொள்ளுமையா, அனல் மூட்டுமையா. தூயாவியே, தூய ஆவியே, Holy Spirit, அபிஷேகியோ என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என் மேல் கிருபையாய் இறங்கும். வர வேண்டும் வல்லவரே, வல்லவரே, நவமவரேக்கே, நீரினமவரேக்கே, அலவரியா. தேவ ஆவியே,
கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுவோம். தேவனுடைய காரியத்தில் ஏதாவது செய்வோம். சபையோடு இணைந்து காரியங்களை செய்வோம். தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதில் ஒருவரும் ஒரு பிடிப்பில் கூட இருக்கக்கூடாது. ஏதாவது வகையில் உங்கள் தலைமத்துவத்தோடு இருந்து திரு சபையை கட்டுவோம். வீட்டு கூட்டத்தை கட்டுவோம். வாலிப கூட்டத்தை கட்டுவோம். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியை கட்டுவோம். துதி ஆராதனை ஊழியத்தை கட்டுவோம். சுவிசேஷ ஊழியத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மோடு சேர்ந்து காரியங்களை செய்வோம். தேவனோடு உடன் ஊழியராய் மாறு. தேவனோடு உடன் ஊழியராய் மாறு. நம் தனிமையாக ஆண்டவரோடு ஊழியத்தை அவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னார். உலகம் கடைசி பரியந்தம் சதா காலமும் நான் உங்களோடு இருப்பேன் என்று. கைகளை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி ஷலோம் என்ற வார்த்தை உங்கள் மேலே அறிக்கையிடுகிறேன். நீங்கள் நன்றாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியும் ஜெயத்தை இயேசுவின் நாமத்திலே அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை வெற்றியை தருவாராக. சமாதானம் உண்டாகட்டும். தேவன்